முக்கிய செய்திகள். மாட்டிக்கிட்டாரு பண்ணையாரு, ஜெயிலுக்கு களி திங்க போறாரு. யாரு? நம்ம கே.என். நேரு. 1020 கோடி ஊழல் விஷயத்துல சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு குடுத்துருச்சு. குற்றவாளி அவரு தான்னு. அப்புறம் முக்கியமா, டேய் சன் நியூஸ் சேனலு, இந்த மாரி விஷயத்த தான் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும். அத விட்டு போட்டு, அருண்ராஜா ஐஆர்எஸ் சார் வந்து கல்யாணத்துக்கு போனாரு. பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு. மாப்பிள்ளை கிட்ட மொய் கவர குடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. எப்புட்றா அது மாப்பிள்ளை கிட்ட மொய் கவர் குடுக்குறதுலருந்து பைனாக்குலர் போட்டு பார்த்துட்டு இருப்பீங்களா? லூசு பசங்களா! நாட்ல வந்து மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க ரோட்ல நின்னு. அந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து போடுங்க. அந்த நியூஸ் எல்லாம் வந்து எதுவுமே எடுத்து போட மாட்டீங்க. முக்கியமா தாம்பரத்துல 28 வயசு இளைஞன வந்துட்டு லாக்அப் டெத். உடம்பு ஃபுல்லா லத்தி அடிச்ச சிம்பல்ஸ் இருக்கு. அது வந்து அதையெல்லாம் வந்துட்டு உங்க மீடியா காட்ட மாட்டீங்க. ஏன்னா பயம். மக்கள் கேள்வி கேட்டுருவாங்களோன்னு பயம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் வருவீங்க. இப்போ நாட்டுல பிரச்சனைகள்லாம் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கோ, அதையெல்லாம் போய் படம் பிடிக்கிறது உங்க வேலையே கிடையாது. முதல்ல அந்த வேலைய போய் பாருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நேத்து சொல்லியிருந்தேன். தேமுதிக வந்து டிஎம்கே கூட அலையன்ஸ் போட்டாங்கன்னு. அத விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நேத்து. ஏடிஎம்கே கூட இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இப்போ ஏடிஎம்கே விட்டு தாவி தாவி போய் தீய சக்தியோட தான் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட மட்டும் தான் கூட்டணி வச்சங்காட்டிக்கு மட்டுமே தான் இத்தனை விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஏடிஎம்கே ஒண்ணு பாடு திண்டாட்டம் தான். டேய் சன் நியூஸ் மறுபடியும் உனக்கு சொல்லிட்டே இருக்கேன். போய் ஒழுக்கமா மக்கள் பிரச்சனைகள என்ன நடந்துட்டு இருக்கோ அதையே வீடியோ புடிச்சு போடு. தேவையில்லாம திசை திருப்பிட்டு இருக்காத. எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வேலை வந்துருச்சு. நாங்க அந்த வேலைகள தேர்தல் காலத்துல என்னென்ன பண்ணணுமோ, எங்க செங்கோட்டையன் ஐயா வந்து பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. வீடு வீடா போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு நாங்க வந்து தேர்தலுக்காக பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறது சன் நியூஸே சில்லறத்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இனிமேல் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் தயாநிதி மாறன் சார், கோவை மக்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. ரூ. 10 பாட்டிலு உனக்கும் தான். இந்த தேர்தல்ல உங்களுக்கு அதைய காட்டுவாரு. எங்க தளபதி. 2026 கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே. தமிழக வெற்றிக் கழகம் வெற்றித் தலைவர் வாகை சூடுவார். நன்றி.